வெல்கம் டு தாராஸ் ஃபிசிக்ஸ் நியூ சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எடுத்துக்காட்டு கணக்கு 24 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம். ஒரு வெப்ப இயந்திரம் அதன் சுழற்சி நிகழ்வின் போது 500 ஜூல் வெப்பத்தை வெப்பமூலத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்த பின்னர் 300 ஜூல் வெப்பத்தை சூழலுக்கு அதாவது வெப்ப ஏற்பிக்கு கொடுக்கிறது. இந்நிபந்தனைகளின்படி அந்த வெப்ப இயந்திரத்தின் பயனுறுத்திறனை காண்க. பயனுறுத்திறனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு வெப்ப இயந்திரம் அதன் சுழற்சி நிகழ்வின் போது 500 ஜூல் வெப்பத்தை வெப்ப மூலத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்த பின்னர் 300 ஜூல் வெப்பத்தை சூழலுக்கு அதாவது வெப்ப ஏற்பிக்கு கொடுக்குது. வெப்ப மூலத்திலிருந்து 500 ஜூல் வெப்பத்தை பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சுட்டு 300 ஜூல் வெப்பத்தை வெப்ப ஏற்பிக்கு கொடுக்குது. இந்நிபந்தனைகளின்படி அந்த வெப்ப இயந்திரத்தின் பயனுறுத்திறனை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வெப்ப இயந்திரத்தின் பயனுறுத்திறன் ஃபார்முலா என்ன? ஏற்கனவே நம்ம தியரியில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - QL டிவைடட் பை QH. QLனா எவ்வளோ வெப்பத்தை வெப்ப ஏற்பி கொடுத்துருக்கு? 300 ஜூல். QHனா எவ்வளோ வெப்பத்தை வெப்ப மூலத்திலிருந்து பெற்றிருக்கு அது. ஸோ 1 - QL 300 டிவைட் பை QH 500. ஜீரோஸை கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 - 3 டிவைட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 5 காமன் எடுத்துட்டிங்கன்னா 5 - 3. 5 - 3 என்ன? 2. இப்போ 2 டிவைட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 2 டிவைட் பை 5 என்ன? 0.4. ஸோ இப்போ ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 0.4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணி ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சிங்கன்னா 40% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 40%. ஸோ இப்போ வெப்ப இயந்திரத்தின் அந்த வெப்ப இயந்திரத்தோட பயனுறுத்திறன் என்ன? 40%. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கிடைச்ச இந்த ஆன்சர் ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். இப்படி ஆன்சர் போட்டு எழுதிக்கோங்க. வெப்ப இயந்திரத்தின் பயனுறுத்திறன் 40% ஆகும். இதிலிருந்து வெப்ப இயந்திரம் கொடுக்கப்பட்ட வெப்பத்தில் 40% மட்டுமே வேலையாக மாற்றியுள்ளது என்பதை அறியலாம். இந்த பயனுறுத்திறன் கண்டுபிடிக்கிறது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம்? வெப்ப இயந்திரம் நம்ம கொடுத்த வெப்பத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் வேலையாக மாற்றிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பயனுறுத்திறன் கண்டுபிடிக்கிறது மூலமாக. அப்போ ஈட்டா வெப்ப இயந்திரத்தின் பயனுறுத்திறன் நமக்கு இதில் 40% கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அதில் என்ன சொல்லலாம்? வெப்ப இயந்திரம் கொடுக்கப்பட்ட வெப்பத்தில் 40% மட்டுமே வேலையாக மாற்றியுள்ளது என்பதை அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இப்படி ஆன்சர் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 24 முடியுது. தேங்க்யூ.